ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மகாராஜா தாலி சாப்பிடலான்னு ரொம்ப மைல் தூரம் கடந்து வந்திருக்கோம். மகாராஜா தாலி ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்பவே ஸ்பெஷலா இருக்குங்க. என்னன்னா அவங்க கொடுக்குற பிளேட்டிங்ல இருந்து அவங்க கொடுக்குற டிஷ்ஷஸ்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காகவே நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. ராணியா நம்ம உள்ள போக போறோம். காமெடி 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 வா வா வா. நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். டெல்லி ஹைவே ரெஸ்டாரண்ட். இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிட்டாடைன்ஸ் சொல்லிட்டு ஒரு பில்டிங்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல லொகேட் ஆயிருக்கு. அது எக்ஸாக்டா எந்த லொகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜீவ் காந்தி ஐடி எக்ஸ்பிரஸ் வே ஷோலிங் நல்லூர்ல லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து வசந்த் அண்ட் கோகோ ஆப்போசிட்லயே இருக்கும். இப்ப என்னன்னு தெரியலங்க, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியோர் வெஜ்ஜா மாறியாச்சு. அது பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் அப்படி சொல்லாம சொல்றேன் உங்களுக்கு. சரி, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நீங்க ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமா மிர்சில் ஆவீங்க. அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் தான். கொஞ்சம் வந்து நம்ம சென்னை பாஷை வந்துருச்சு. அந்த மாதிரி எல்லாம் இங்க பேசக்கூடாது. பயங்கர டீசெண்டா மெயின்டைன் பண்ணும். வந்துகிட்ட பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்கா. நான் சொன்னேன்ல, பேக்ரவுண்ட் பாருங்க. இந்த ஆம்பியன்ஸ் வந்து பயங்கர கிளாஸா இருக்கும். அப்படி பயங்கர அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே ஒரு பிளசன்ட் லுக் இருக்கு. ஃபைனலா வந்து நம்மளோட மகாராஜா தாலி வந்துடுச்சு. இது வந்து தாலிக்கு அன்லிமிட்டடா கொடுக்குற மெனு. இதோட பிரைஸ் வந்து நான் அப்புறமா சொல்றேன். இது வந்து மொஜிட்டோஸ் எல்லாம் வந்து நான் தனியா வாங்கியிருக்கேன். மகாராஜா தாலியில உங்களுக்கு சாட் வந்து 3 கொடுக்குறாங்க. மசாலா பப்பட் கொடுக்குறாங்க, தாகி பெல்லா சாட், சேவ் பூரி. இதை நான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் அன்லிமிட்டட் அப்படின்றதுனால. உங்களுக்கு ஸ்டார்டருக்கு வந்து கிளாசிக் பன்னீர் டிக்கா, மஷ்ரூம் சப்போட்டல், நரம் தில் கபாப், இது தாஹி கி கபாப், மக்காய் கபாப். இது வந்து தாலியோட பிளேட்டு. இதுல என்னெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 டெசர்ட் கொடுத்துட்றாங்க. ஜிலேபி, மூங் தால் ஹல்வா, தால் டெல்லி ஹைவே, இது மேத்தி மலாய் மட்டர், இது பன்னீர் டெல்லி ஸ்டைல், பிந்தி சென்னா, இது சாலட் கொடுத்துருக்காங்க, வெஜ் புலாவ், ரைத்தா, அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்காங்க, ரொட்டி நான் கொடுத்துருக்காங்க. இது நான், இது ரொட்டி. இதுல வந்து இந்த மசாலா பப்பட் தான் வைக்கிறாங்க, அதனால இதுல இருந்தே போயிடும். உள்ளர் வந்து வெஜ்ஜீஸ்லாம் ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்க. ஆனியன், டொமேட்டோஸ், அதுக்கப்புறம் அந்த கொரியண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு அப்படியே ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. நல்லா கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். அந்த மீன் சட்னியோட அந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி உள்ள ஸ்டஃப் பண்ணிருக்காங்க. இன்னொரு அந்த பப்பட் வந்து தந்தூர் பண்ணிருக்காங்க. சுத்தமா ஆயில் இல்ல. பப்பட்னாலே அப்படித்தானே இருக்கும். பெப்பர் போட்ட பப்படா. அந்த வெளியில இருக்க லேயரும் ஸ்பைசியா இருக்கும், உள்ளேயும் நல்லா இருக்கும். நல்லா ஒரு ஃபிளேவர். எனக்கு சாலட்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால வெஜ்ஜீஸ் எல்லாம் வந்து நல்லா சாப்பிடுவேன். இது வந்து தஹி பெல்லா சாட். எனக்கு தஹி ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால 2 வாங்கிட்டேங்க நானு. புளிப்பா ஸ்வீட்னஸ் தான் இருக்கு. இதுல மேல வேற நிறைய அந்த சேவ் எல்லாம் போட்டு, மாதுளம் பழம் எல்லாம் போட்டு, அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஸ்வீட்னஸ் தான் ஃபீல் ஆகுது. நான் இதுல 2 வாங்கியிருக்கேன். இது வந்து நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடலாம். சேவ் பூரி, இது எனக்கு ஒரே பைட்ல வாயில போட்டுடலாம் போல. இந்த சாட் சாப்பிடும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம சவுகார்பேட்ல போனா ஒரு டேஸ்ட் கொடுப்பாங்க தெரியுமா, சாட்டோட இதெல்லாம் அதே மாதிரிதான் இருக்கு. அந்த இடத்துல சாப்பிட்ற டேஸ்ட் இந்த இடத்துல வருதுங்க. அமேசிங்கா இருக்கு. இந்த கிளாசிக் பன்னீர் டிக்காவும் இந்த மஷ்ரூம் சிப்போட்டல் எனக்கு வரலங்க. ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. இந்த கிளாசிக் பன்னீரே செம்மையா இருக்கும் போல. பன்னீர் டிக்கா நல்லா சாஃப்டான பன்னீருங்க. அதை நல்லா தந்தூர் பண்ணியிருக்காங்க. அந்த தந்தூர் அரோமோட சாப்பிட்டு பாருங்க, என்னமா இருக்கும் தெரியுமா. இந்த கிளாசிக் பன்னீர் கிளாஸா இருக்கு. நான் வேற டொமேட்டோவை சேர்த்து கடிச்சிட்டேன்னா ரொம்ப டேங்கி ஃபிளேவர் தான் தெரியுது. அப்படியே ஃப்ரெஷ்ஷான பன்னீர்ல நல்லா அவங்க அந்த மசாலா கோட் பண்ணி தந்தூர் பண்ணியிருக்காங்க. அப்படியே செம்மையா இருக்கு. இதுக்கு வந்து மின் சட்னி கொடுத்துருக்காங்க, அது கூட சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப மைல்டா இருக்க மாதிரி இருக்கு. இந்த மீன் சட்னியை மிஸ் பண்ணிட்டேங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே திக்கா அதுல வந்து கர்ட் வேற மிக்ஸ் பண்ணிருக்காங்களா,
எதுலதான் இவங்க கிட்ட கேர்ட் இருக்காது. அடுத்து மஷ்ரூம் சாப்பிடுவோம், ஆனா அதோட ஃபிளேவர் தெரியாது. ஏதாச்சும் ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம். எதை எடுக்கிறதுன்னு தெரியலையே. பைனாப்பிள். பிரைஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஆமா, பயங்கரமா இருக்குங்க ஒரு சிப்பு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பைனாப்பிள், ஃப்ரெஷ் பைனாப்பிள் போட்டு பண்ணியிருக்காங்க. அப்படியே ஸ்பெஷல்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. மஷ்ரூம்ஸ் வந்து பிளேட்ல தெரியவே இல்லை, குட்டி குட்டியா இருக்கா. நம்ம இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். பரவாயில்ல, தப்பு இல்லை, சாப்பிடலாம். கொஞ்சமா இருக்குல்ல குவான்டிட்டி. நல்லா குட்டி குட்டி மஷ்ரூம்ஸ்ல பண்ணியிருக்காங்க. ஸ்பைசியா வந்து பன்னீர்ல எதிர்பார்த்தல, அது வந்து மஷ்ரூம்ல கொடுக்குது. நல்லா ஸ்பைசியா கூட்டாயிருக்கு. ஏன் வந்துன்னா பன்னீர் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அந்த பன்னீர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த அளவுக்கு வந்து காரம் தெரியாது. மஷ்ரூம் நல்லா கூட் பண்ணியிருக்காங்க ஸ்பைசியா. இந்த மசாலால பயங்கரமா இருக்கு. இது வேற மாதிரி இருக்குங்க. கரெக்டான சால்ட், அதுவும் இந்த மின் சட்னியோட டிப் பண்ணி சாப்பிடும் போது நல்லா ஃபீல் இருக்கே. இந்த மஷ்ரூம் வந்து நல்லா ஜூஸியா இருக்குங்க, சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. நரம் தில் கபாப் இதை எடுத்துக்கிறேன். தாஹிகா கபாப். சரி, இதை 2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம். அதுக்கு இதுலயும் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல, ஆனா வந்து உள்ளர வெளியில நல்லா கிரன்ச்சியா இருக்கு. உள்ளர பன்னீர் ஸ்டஃபிங்னு நினைக்கிறேன். அப்படியே பார்க்கும் போதே வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. உள்ள அந்த கார்ன்ஃபிளேக்ஸ் எல்லாம் போட்டு கிறிஸ்பியா குக் பண்ணிருக்காங்க. உள்ளர வந்து பன்னீரும் பச்சை பட்டாணியும் போட்டிருக்காங்க. பன்னீர் உள்ள சாஃப்டா இருக்கா, ஸ்வீட்டா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. வெளியில கிரன்ச்சியா, உள்ளர வந்து சாஃப்டா. எனக்கு வந்து இந்த இது தேவை கிடையாது, இருந்தாலும் இது கூட சாப்பிட்டா என்ன ஃபிளேவர் வருதுன்னு பார்ப்போம். எனக்கு கபாப்ல வந்து நரம் தில் கபாப் ரொம்ப யூனிக்கா இருக்குங்க. இந்த தாஹிகா கபாப் தான். தாஹின்னு சொல்லும் போதே தெரியுது மில்க்ல பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு, சாரி தயிர் கர்ட்ல பண்ணிருக்காங்கன்ட்டு. உள்ள வந்து கிரீன் சில்லிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பன்னீர் தான் இருக்கு. லைட்டா அந்த கிரீன் சில்லியோட சாப்பிடும் போது ஒரு வேற மாதிரி ஒரு ஃபிளேவர் வருது. நம்ம தாஹியோட புளிப்பு டேஸ்ட்லாம் எனக்கு வரலங்க. மின் சட்னியோட ட்ரை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நரம் தில் கபாப் தான் பிடிச்சிருக்கு. நம்ம மெயின் கோர்ஸ்க்கு போயிட வேண்டியதான். ரொட்டி எடுத்துக்கலாமா, நான் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ரொட்டி. டீல வந்து பாத்தீங்கன்னா அந்த கரிஞ்சீரகம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதுல என்ன வச்சு சாப்பிடலான்னு எனக்கு அப்படியே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. மலாய் மட்டர் பன்னீர், மேத்தி மலாய் மட்டர், சாரி மேத்தி மலாய் மட்டர்னு சொல்றாங்க. மேல வந்து நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் ஊத்திருக்காங்க. ஃப்ரெஷ் க்ரீமுக்கு இங்க குறைச்சலே கிடையாதுங்க. அவங்க எடுத்துட்டு வந்து சுட சுட சர்வ் பண்ணும்போது அந்த பட்டரோட அரோமா அப்படியே சாப்பிடு என்ன சாப்பிடு அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. இந்த ட்ரைட் மேத்தி லீவ்ஸ் போட்டிருக்காங்க. அதோட அரோமாவும் நல்லா இருக்கு. அதே மாதிரி கிரீன் பீஸ் நல்லா இருக்குங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷான கிரீன் பீஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த மேத்தி ஃப்ளேவர் தான் ரொம்ப ஓவரா டாமினேட் பண்ணாம அவங்க அந்த மலாயிலே குக் பண்ணியிருக்காங்க. கடைசியில இந்த ரொட்டியை மறந்துட்டேன்ப்பா நான். ரொட்டியோட டேஸ்ட் தான் அப்படியே ஒரு மாதிரி இந்த தந்தூரோட அரோமா இருக்குல்ல, அப்படியே பீச்சி கொடுத்துருக்காங்கங்க. அதோட இந்த மலாய் மட்டர் வந்து செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிரேவி. தால் டெல்லி ஹைவே இதுதான் சாப்பிட போறேன். செம்மையா இருக்கு, செம்ம திக்குங்க தாலு, சான்ஸே இல்லை. இந்த தால் மக்கனி மாதிரி இருக்கு. இதை இப்படிதான் சாப்பிடணும், தாராளமா ஊத்தி. ஒரு ஸ்பூன் பத்தாதுங்க, வலியும், அதெல்லாம் 1/2 ஸ்பூன் போதும். மூந்தால வந்து நல்லா குக் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நல்லா ஸ்பைசியா வந்து ரெட் சில்லி எல்லாம் போட்டிருக்கறதுனால நல்லா ஸ்பைசியா இருக்கு. இருந்தாலும் அந்த ஃப்ரெஷ் க்ரீம்லாம் அந்த ஸ்பைசி எடுத்து சாப்பிட்டுருச்சுங்க. இந்த மாதிரி மீல்லாம் சாப்பிட பிடிக்கும், ஆனா வந்து எல்லாமே ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா, அதனாலேயே கொஞ்சம் தெக்கிட்டுற மாதிரி இருக்கும். ரொம்பலாம் நம்ம அப்படியே டம்மி எல்லாம் ஃபில் பண்ணவே முடியாது இவங்களை பொறுத்த வரைக்கும், டக்குன்னு தெக்கிட்டுடும். அடுத்தது சாப்பிடணும்னா வாயில இருக்க டேஸ்ட் போகணும், அதுக்காண்டி இது டெண்டர் ஸ்ட்ரிங் புதுசா இருக்கு. அவங்க சொன்னாங்க இந்த ஜூஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு, நான் உடனே இதை ஆர்டர் பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எசன்ஸ்ல தான் பண்ணியிருக்காங்க. ஸ்வீட்னஸ்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இந்த ஜூஸ்ல. மேல அந்த மின்ட் போட்டதுனால அந்த ஃபிளேவரோட குடிக்கும் போது
நல்ல ஒரு டேஸ்ட். இது வந்து கார்லிக் நான்ங்க. நான் பிளெயின் நான் நினைச்சிட்டேன். கார்லிக் நல்லா சாப் பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து இதை வச்சு சாப்பிடலாமா? பிந்தி சென்னா வச்சு சாப்பிடுவோம். பிந்தி சென்னால வந்து நல்லா ஸ்பைசியா இருக்கும் போல. கலரை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. இதுல மட்டும் ஃப்ரெஷ் க்ரீம் மிஸ் பண்ணிட்டாங்கப்பா அவங்க. இது எல்லாத்துலயும் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருந்தாங்க. இந்த பாருங்க, நல்லா ஆயிலியா அப்படியே நல்ல ஒரு கலர்ஃபுல்லா இருக்குப்பா. தொக்கா பண்ணியிருக்காங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படியே நல்லா தொக்கா பண்ணி அவங்க ஜீரா பவுடர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அரோமா, ஃப்ளேவர்ஃபுல், ஸ்பைசி நல்லா இருக்கு. கிரேவிலேயே வந்து இந்த ஒரு கிரேவி தான் ஸ்பைசியா இருக்கு. அதே மாதிரி இந்த கார்லிக் நானுமே நல்லா இருக்குங்க. அந்த கார்லிக்கை வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணி போட்டிருக்காங்க. அதுவும் இதுவும் சாப்பிடும்போது நான் வாய்க்குள்ள போயிட்டு என்னமோ பண்ணிருச்சு என் நாக்க. நம்ம இந்த வெஜ் புலாவ் மேல பாத்தீங்கன்னா ஃப்ரைடு ஆனியன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாத்துலயும் கொரியண்டர் லீவ்ஸ் யூஸ்வலா போடுறதுதான். பூந்தி ரைத்தாங்க இது. பூந்தி எல்லாம் போட்டிருக்காங்க. அது ஊறிடுச்சு. நம்ம வந்து இது மட்டும்தான் டெல்லி ஸ்டைல் பன்னீர்னு சொன்னாங்க. இதுலயும் மேல ஃப்ரெஷ் கிரீம் எல்லாம் போட்டு ஏகப்பட்ட பன்னீர். நான் இன்னைக்கு பன்னீர்லயே விளையாடுறேன் பாத்தீங்களா. இதுல ரைத்தா மட்டும் சாப்பிடுவோம். அவ்வளவுதான். இவ்வளோ செம்ம டேஸ்ட். அப்படியே அந்த வெஜ்ஜீஸோட டேஸ்ட் இறங்கியிருக்கு. அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸும் இந்த புலாவோட சேர்த்து சாப்பிடும்போது மசாலாலாம் போட்டிருக்காங்க. ஆனா வந்து ஓவரா இல்லாம நான் வெஜ்ஜீஸோட ஃப்ளேவரு, மசாலாவோட ஃப்ளேவரு எல்லாம் சேர்த்து தெரியும். முக்கியமா இந்த பூந்தி ரைத்தா கூட சேர்த்து சாப்பிடும்போது செம்மையா இருக்குங்க புலாவு. பன்னீர் வந்து டெல்லி ஸ்டைல் பன்னீர்னு சொன்னாங்க. பட் வந்து இது பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி தெரியல. ஆனா எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கஸ்தூரி மேத்தி போட்டிருக்காங்க. மேத்தி வந்து எல்லாத்துலயுமே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கேப்சிகம் இதெல்லாம் போட்டு ஆனியன் தக்காளி எல்லாம் போட்டதுனால அப்படியே ஒரு மாதிரி நல்லா ஒரு நம்ம ஊர் ஸ்டைல்ல சொன்னா தொக்கா பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றது, சென்னாலையும் நோட் பண்ண இந்த விஷயத்த பன்னீர்லயுமே நோட் பண்றேன். இந்த ஃப்ரெஷ் கிரீமோட ஃபிளேவர் வந்து மேத்தி ஃபிளேவர் பயங்கரமா தெரியுது. அதே மாதிரி அந்த கிரேவி நல்லா திக்கா இருக்கு. இந்த பிரியாணியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அமேசிங்கா இருக்கு. நானை விட இதுல பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க. என்னமோ இவங்க இப்படி பண்றாங்களேமா. ப்ளூ லெஹான் மொஜிட்டோ. இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து மொஜிட்டோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ப்ளூ லெஹான் மொஜிட்டோ தரமா இருக்குங்க. இப்படி ஒரு தாலியை சாப்பிட்டுட்டு ஃபைனலா இப்படி ஒரு மொஜிட்டோ குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சொர்க்கங்க. நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். ஆரம்பத்துல சாட்ல இருந்து டெசர்ட் வரைக்கும் இதை சாப்பிட்றதா அதை சாப்பிட்றதான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிடும். சான்ஸே இல்லைங்க. ஒரு டிஷ்ஷுமே ஒன்றுத்துக்கு சலிச்சதே கிடையாது. வேற லெவல் டேஸ்ட். கண்டிப்பா எப்படி உங்களுக்கு வந்து 650 ரூபாய்க்கு அஃபோர்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. இந்த இடத்த வந்து மஸ்ட் ட்ரை பிளேஸுங்க. அவ்வளோ டேஸ்டா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம ஹாப்பியா ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு லாஸ்டா அந்த டெசர்ட்லாம் சாப்பிடும்போது அப்படியே என்னடா இது இவங்க இப்படி பண்றாங்க, எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுவும் நான் வந்து வெயிட் பண்ண அந்த டெசர்ட்லாம் வொர்த்தா இருக்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.